பத்திரிகையாளர் மணி சொல்றாரு, விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் திமுக கூட்டணியை தொடர்ந்துக்கிட்டு டிவிகேவுக்கு ஆதரவாக அபத்தம் அப்படிங்கிறாரு. இங்கே அவர் ஒன்று தெரிஞ்சுக்கணும், விமர்சனம் பண்ணுறது ரொம்ப எளிமை, செயல்பாட்டில் உள்ளவங்க தான் அந்த கஷ்டம் தெரியும். இங்கே டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே, விஜய் அப்படிங்கிறதான் நோக்கம் இல்லை. இங்கே நோக்கமே தமிழகத்தின் ஒட்டுமொத்த நலன். இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், ஜெகன்மோகன் ரெட்டியாக இருக்கட்டும், அவங்க எங்கே போனாங்க? அது ஒரு பாயிண்ட். இன்னொன்று, இந்தியாவுக்கு எதிராக அணுகுண்டு தயாரிக்க பாகிஸ்தான் 80களில் முயற்சிக்கும் போது இஸ்ரேல் கேட்குது, நாங்கள் அந்த அணுமின் நிலையத்தை அழிச்சிட்டு வந்துட்டுமா அப்படின்னு இந்தியாவிட்ட பர்மிஷன் கேட்குது இந்திரா காந்தி பிரதமர். அவங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்தியாவுடைய எதிரி நாடான பாகிஸ்தானை வாழ வைக்கணுங்கிறது இல்லை, நாட்டாம செய்யறதுக்கு இஸ்ரேல் வரக்கூடாதுன்ட்டு. இன்னைக்கு அமெரிக்காவே இஸ்ரேல் ஆட்டங்கான வைக்கிது, நாட்டாம போடுது. இந்தியாவுக்குள்ள காலடி வைக்க முடியாததுக்கான காரணம் ஆரம்பத்தில் அப்படி போடப்பட்ட விதை. அப்படிதான் தமிழகத்துடைய நலனில் வடநாட்டவர்களுடைய ஆதிக்கம் எழுந்துவிடக் கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த வெளியிலிருந்த ஆதரவை தவிர இது இந்த கூட்டணி அரசியல் லாபம் அப்படிங்கிறதுனால இதை பத்திரிகையாளர் மணி புரிஞ்சுக்கணும்.